ஆபாசம் சீக்குவல் டு திமுக, திமுக சீக்குவல் டு ஆபாசம். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ ஒரு திருமண விழாவில் திமுகவோட எம்எல்ஏ முதலமைச்சரை உரிமையில் பேசுகிறது, ஒரு பெண் அமைச்சரை ஒரு டபுள் மீனிங் வேர்டில் ஆபாசமாக பேசுகிறது, அதுக்கு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முன்னாடி நடக்குது. அவர் சிரிக்கிறார். அதுக்கு அவர்கிட்டருந்து வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? ரீசெண்டாக பெண்களை அவதூறாகவும் ஆபாசமாக பேசின வழக்கில் சிறைக்கு போயிட்டு வந்தவர் தானே அவர், அரெஸ்ட் பண்ணப்பட்டவர் தானே அவர். ஸோ அவங்க கட்சி உறுப்பினர்கள், அவங்க கட்சி எம்எல்ஏக்கள் அங்கங்கே நம்ம ஆபாசமாக பேசாத கேட்க முடியுது. ஸோ இவங்க எல்லாம் பெரியார் வழி வந்தவங்க, இவங்க எல்லாம் அண்ணா வழி வந்தவங்கன்னு இப்படி பொய்யா எத்தனை நாளைக்கு தான் நீங்கள் ரீல் விட்டுட்டே இருப்பீங்க? ரீல்ஸ் ஆச்சுன்னு உங்கள் மானம் எல்லாம் ரீல்ஸில் காற்றா பறந்துக்கிட்டு இருக்கு. தயவு செஞ்சு சொல்கிறேன், கொஞ்சமாவது அண்ணாவையும் பெரியாரையும் படிங்க. படித்து கள அரசியலை பண்ணுங்க, அறிவார்ந்த அரசியலை பண்ணுங்க. இப்படி ஆபாசமாக அவதூறாக பேசுனா, டபுள் மீனிங்கில் பேசுனா உதயநிதி ஸ்டாலின் சிரிப்பார், கூட இருக்கிற மக்கள் சிரிப்பாங்க. உங்கள் கட்சியை பார்த்து பொதுமக்கள் சிரிப்பாங்க. இதுக்கப்புறம் உங்களால் தமிழகத்தில் இனிமேல் ஆட்சியை பிடிக்க முடியாத ஒரு நிலைமைக்கு வரும். ஏன்னா பெண்களை ஆபாசமாக பேசுனா தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து சும்மா இருக்க மாட்டாங்க, தக்கம் பாடம் புகட்டுவாங்க. இதை தொடர்ந்து பண்ணுறாங்க திமுக. இது எப்போ மாற்றிப்பாங்கன்னு தெரியல. இல்லை இதை மாறவே மாறாது, அவங்க ரத்தத்துலேயே ஊறி போனதானும் தெரியல. கமெண்ட் பதிவு பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை.